ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அந்த கபடி வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தலைவாஸோட PKL சீசன் 11ஓட ரீட்டைன்டு பிளேயர்ஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா 11 பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க PKL சீசன் 11க்கு. அவங்களாம் யார் இவங்கள ரீட்டைன் பண்ணது கரெக்டாக அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸோட PKL சீசன் 11ஓட ரீட்டைன்டு பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் 2 கேட்டகரியில் தமிழ் தலைவாஸ் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேஸ், இன்னொன்று ரீட்டைன்டு யங் பிளேஸ். எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ் 4 பேரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரெல்லாம் கேட்டிங்கன்னா, நிதேஷ்குமார், நிதின் சிங், ரோனக், விஷால் செகல், இவங்க 4 பேரை தான் தமிழ் தலைவாஸ் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. விஷால் செகல் PKL சீசன் 10ல் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. ஒரு இம்ப்ரெசிவான பர்ஃபார்மன்ஸை விஷால் செகல் கொடுத்துருந்தாருன்னு சொல்லி தாங்க ஆகணும். ஸோ அவரை நம்ம தமிழ் தலைவாஸ் ரீட்டைன் பண்ணது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் தலைவாஸ்க்கு இது ஒரு கரெக்டான மூவ் தான் சொல்லி. ஏன்னா கடைசி ஃபியூ மேட்சஸ் ரைடிங்கில் தமிழ் தலைவாஸ்க்கு விஷால் செகல் ரொம்பவே நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. அதே போல் ரோனக் ஆகட்டும், நிதின் சிங் ஆகட்டும், நிதேஷ்குமார், இவங்களுக்கு பெருசாக சான்ஸ் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு பெருசாக சான்ஸ்லாம் கிடைக்கல. இவங்கள நம்ம தமிழ் தலைவாஸ் சப்ஸ்டிடியூட் பிளேயர்ஸாக யூஸ் பண்ணப்போ ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 பேர் நல்ல டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ், விஷால் செகல் ஒரு இம்ப்ரெசிவான பர்ஃபார்மன்ஸை PKL சீசன் 10ல் கொடுத்ததுனால தமிழ் தலைவாஸ்க்கு எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான ரீட்டென்ஷனை நம்ம தமிழ் தலைவாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணுங்க. ஸோ அதே போல் இவங்கெல்லாம் PKL சீசன் 10ல் நம்ம தமிழ் தலைவாஸோட தான் இருந்தாங்க. PKL சீசன் 11ம் நம்ம தமிழ் தலைவாஸோட இருக்கிறதுனால இவங்களும் நல்லா க்ரூம் ஆகிருப்பாங்க தமிழ் தலைவாஸோட. ஸோ இவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா PKL சீசன் 11ல் தமிழ் தலைவாஸ்க்கு நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ அதனால எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு டீசெண்டான ரிட்டென்ஷன் நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ரீட்டைன்டு யங் பிளேயர்ஸ்க்கு வருவோமே. ரீட்டைன்டு யங் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ் 7 பேரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த 7 பேர் யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நரேந்தர் கண்டோலா, சாகில் குலியா, மோகித், ஆஷிஷ், சாகர், இமான்ஷு, அபிஷேக்குங்க. இவங்க 7 பேரை தான் தமிழ் தலைவாஸ் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும் நரேந்தர் கண்டோலாவோட ரீட்டென்ஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ரீட்டென்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா PKL சீசன் 9ல் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸை நரேந்தர் கண்டோலா கொடுத்தாரு. பட் PKL சீசன் 10 அவருக்கு பெருசாக நல்லா போல, ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாருன்னு சொல்லி தான் ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நரேந்தர் கண்டோலாவை நம்ம தமிழ் தலைவாஸ் நம்புகிறாங்க. PKL சீசன் 9ல் அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ்னால தான் நம்ம செமிஃபைனலுக்கே போனோம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அவரை ரீட்டைன் பண்ணது நம்ம தமிழ் தலைவாஸ்க்கு இது ஒரு கரெக்டான மூவ்னு சொல்லுவேன். அதே போல் சாகில் அண்ட் சாகர், இவங்க 2 பேருமே நம்ம கார்னர் பிளேஸ் PKL சீசன் 9 ஆகட்டும், PKL சீசன் 10 ஆகட்டும், இவங்க 2 சீசன்லுமே நம்மளோட கார்னர்ஸ் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இவங்கள ரீட்டைன் பண்ணது எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் அடுத்து நம்ம ரீட்டைன் பண்ணது இமான்ஷுவை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் தலைவாஸ்க்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுப்பாருங்க. இப்போ சப்போஸ் அஜிகே பவர் நரேந்தர் கண்டோலா பெஞ்சில் இருந்தாங்கன்னா இவர் பாயிண்ட் எடுப்பார் ரைடிங்கில். அதே போல் டிஃபென்ஸ்லேயும் நமக்கு தேவைப்படுறப்ப ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ அதனால் இமான்ஷோட ரீட்டென்ஷனும் தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு நல்ல ரீட்டென்ஷன் தான். அதே போல் ஆஷிஷையும் நம்ம தமிழ் தலைவாஸ் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆஷிஷ்க்கு பெருசாக தமிழ் தலைவாஸில் சான்ஸ் கிடைக்கலனாலும் அவரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீசன் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும். அதே போல் மோகித் அண்ட் அபிஷேக் நம்மளோட கவர் பிளேயர்ஸ், இவங்கள மட்டும்தான் எனக்கு ஒரே கன்சர்னாக இருக்குது ரீட்டென்ஷனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவங்களுக்கு பெருசாக இவங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி தாங்க ஆகணும். PKL சீசன் 9 ஆகட்டும் 10 ஆகட்டும் நம்ம தமிழ் தலைவாஸுக்கு கவர்ஸில் பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ அப்படி இருந்தாலும் தமிழ் தலைவாஸ் இவங்கள ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும்தான் எனக்கு ஒரு கன்சர்னாக இருக்குது. ஸோ இவங்களும் இந்த சீசன் நல்லா பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ரீட்டைன்டு யங் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ் ஓரளவுக்கு நல்ல ரீட்டென்ஷனாக பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தமிழ் தலைவாஸ் அபிஷேக் அண்ட் மோகித்தை ரீட்டைன் பண்ணது கரெக்டாக அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.